Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2024 இந்த வருஷம் நடந்த ஒரு அஃபிஷியலான கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ இந்த பயாலஜி கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த 2024ல இப்போ நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்னுடைய ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனலில் 12th பயோ பாட்டனி 12th பயோசுவாலஜி ரெண்டுக்குமே தனித்தனியாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். 2 மார்க்கில் எது, 3 மார்க்கில் எது, 5 மார்க் கொஸ்டினில் புக் பேக் அண்ட் புக் இன்ல எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஒருவேளை இன்னும் நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸை எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டில் அபோவ் 90 அவுட் ஆஃப் 100க்கு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. ஸோ இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, ஒன்று கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்னுடையது, இன்னொன்று சென்னை டிஸ்ட்ரிக்னுடையது. ஸோ ரெண்டுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நமக்கு வந்து இந்த கொஷின் பேப்பர்ஸை வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் பேப்பரில் நாம் அந்த இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸை படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணுற அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த கள்ளக்குறிச்சி கொஷின் பேப்பர் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நம்பர் 7, வாட் இஸ் மெலிட்டோஃபிலி, டிஃபைன் த டேர்ம் டிப்ளோஸ்போரி, அப்புறம் வாட் ஆர் அலீல்ஸ். இது மூணும் வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆன்சர் எனி 3 தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 × 2 6 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து 3 மார்க்கில் வாட் இஸ் எண்டோத்தீலியம், லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெபிட்டம், வாட் ஆர் மல்டிபிள் அலைட்ஸ், டிஃப்ரென்ஷியேட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ட், டிஃபைன் அட்டாமிக்ஸ். 5 கொஷினுமே நம்ம சொன்ன கொஷின் தான். அப்போ கம்பல்சரி கொஷின் உட்பட எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். 3 × 3 9. அப்புறம் 5 மார்க் கொஷினில் இந்த கொஷின் நம்ம சொன்னது டிஃப்ரென்ஷியேட் கண்டினியூஸ் வேரியேஷன் வித் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். அப்போ ஒரு 5 மார்க் கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். இப்போ பயோ பாட்னியில் நம்ம எவ்வளோ ஃபுல் மார்க் எடுத்துகிறோமா? ஸோ பயோ பாட்னியில் ஃபுல் மார்க் ஆச்சு. அடுத்து பயோசுவாலஜிக்கு வாங்க. 2 மார்க்கில் விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ், ஏ செக்ஸுவல் ஆர் செக்ஸுவல், ஒய், இது நம்ம சொன்னது. அப்புறம் ஹவ் இஸ் பாலிஸ்பர்மியா அவாய்டட் இன் ஹியூமன்ஸ் நம்ம சொன்னது. அப்புறம் வாட் ஆர் ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் நம்ம சொன்னது. அப்புறம் டிஃபைன் கிரிப்டார்கிசம் நம்ம சொன்னது. 4 கொஷின் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 3 × 2 6 மார்க்ஸ் நம்ம வாங்கிடலாம். அடுத்து இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், இது நம்ம சொன்னது. அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் ஃபேட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட் நம்ம சொன்னது. அப்புறம் லேபிள்டு ஸ்கெட்ச் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவான்னு நம்ம சொன்னது. அப்புறம் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஹீமோஃபிலியா நம்ம சொன்னது. கொஷின் நம்பர் 15 கம்பல்சரி இன்க்ளூடிங் நம்ம சொன்னதான் வந்திருக்குது. அப்போ இந்த 3 × 3 9ம் நம்ம வாங்கிடலாம். அடுத்து 5 மார்க் கொஷினில் எனி ஒன் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான். அப்போ இந்த 5 மார்க் கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். அப்போ பயோசுவாலஜிலையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் உங்களால் நம்ம சொன்ன கொஷின்ஸை நீங்கள் தரோவாக படிச்சிருந்தீங்கன்னா 50 அவுட் ஆஃப் 50 உங்களால் தாராளமாக வாங்கியிருக்க முடியும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி எழுதுனீங்க, நம்மளுடைய கொஷின் பேப்பர் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோஸ் பார்த்தீங்களா பார்க்கலன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இது வந்து உங்களுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டுடைய கொஷின் பேப்பர். இதில் பாருங்கள் 2 மார்க்கில் இந்த 4th கொஷின் நம்ம சொன்னது. அப்புறம் 6th கொஷின் 7th கொஷின், இது 3 கொஷினும் நம்ம சொன்னது. அப்போ இந்த 2 × 2 4 மார்க் நம்ம எடுத்துடலாம். அடுத்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த 8th கொஷின் நம்ம சொன்னது, 9th கொஷின் நம்ம சொன்னது, 10th கொஷினும் நம்ம சொன்னது தான். அப்போ 2 × 3 6 மார்க்ஸும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து 5 மார்க்கில் 11th இந்த ஏ கொஷின் நம்ம சொன்னது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஓவியூ. இப்போ இந்த 1 × 5 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். இப்போ பயோ பாட்னியில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். பயோசுவாலஜியில் 2 மார்க்கில் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம சொன்னது தான், செகண்ட் கொஷின் நம்ம சொன்னது, இந்த 2 கொஷினும் நம்ம சொன்னது. சாரி, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிடையாது, செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்.
அப்போ 2 into 2 4 மார்க்ஸ் எடுத்துட்டோம். அடுத்து 3 மார்க்கில் 6th கொஷினும் 8th கொஷினும் நம்ம சொன்னது. அப்போ 2 into 3 6 மார்க்ஸ் எடுத்துடலாம். 5 மார்க்கில் இந்த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ஓவம் நம்ம சொன்ன கொஷின் இது கிடையாது. ஸோ அப்போ 1 into 5ம் எடுத்துடலாம். அப்போ இந்த கொஷின்லேயே என்ன பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக 50 எத்தனை மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க 35 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம் அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ்க்கு மேலே தாராளமாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், மறக்காமல் அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. தேங்க்யூ.